வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளவுஸில் வர்ற ஸ்லீவுக்கு ஸ்காலப் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். லைனிங்கில் மெயின் கிளாத்தில் பேப்பரில் ஸ்லீவ் கட் பண்ணி முன்னங்கை சுற்றளவை பேப்பரில் மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்லீவோட சென்ட்ரு பகுதியில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சு, ஃபஸ்ட்டு 2 தான் குறித்தேன், இப்போ 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 2.5 இன்ச்சு வச்சு அந்த முன்னங்கை சுற்றளவு வரைக்கும் ஸ்கேல் வச்சு கிராஸாக கோடு போட்டுட்டு ஒரு அட்டைப்பெட்டி மூடியில் இந்த ரவுண்ட் ஷேப் இருந்தது. இது சின்ன கையினால் இந்த ரவுண்டே செட் ஆகுன்ட்டு அந்த ரவுண்டை கரெக்டாக பாதியாக ஃபோல்ட் பண்ணி சரிவாக வரைஞ்சா அந்த கோட்டு மேலேயே நான் ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சிக்கிறேன். வேறு எந்த டெம்ப்ளேட்டும் ரெடி பண்ணலை. 4 ஸ்கேலப் வரைஞ்சேன். 5ஆவது வரையும் போது கிராஸாக வரைய வரல. அந்த ஸ்கேலப்பை மட்டும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கிட்டேன். கிராஸாக வரைஞ்சால் ஸ்லீவோட முன்னங்கை சுற்றளவு தாண்டி வெளியே வந்துடுது. இப்போ நம்ம வரைஞ்சதை 2 ஸ்லீவ்லையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பேப்பருக்கு பதிலாக கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்லீவோட துணி ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால கேன்வாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக துணிக்கு மேலே வெளியே தெரியுது. அதனால தான் நான் பேப்பரில் ஸ்காலப் டிசைன் ரெடி பண்ணிக்கிறேன். இது நம்ம ஸ்காலப் டிசைன் மெயின் கிளாத்தோடு சேர்த்து ரெடி பண்ணோடனே பேப்பரை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஆனால் கேன்வாஸை அப்படி நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அதனால தான் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் பேப்பர்லையே 2 ஸ்லீவுக்கும் ஸ்காலப் பேட்டர்ன் போட்டு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேட்டர்னை எடுத்து வச்சுருவோம். மெயின் கிளாத்தோட வெளிப்பக்கத்து மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அதில் ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ண பேட்டர்னோட சென்ட்ரு பகுதியை கரெக்டாக மார்க் பண்ண சென்டரில் வைக்கணும். கரெக்டாக வச்சு 3ஐயும் சேர்த்து, அதாவது மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து, பேப்பர் பேட்டர்ன் 3ஐயும் சேர்த்து பின் பண்ணிக்கிடணும். இது மாதிரி 2 ஸ்லீவ்லையும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். 2 ஸ்லீவ்லையும் பின் பண்ணியாச்சு. இப்போ அந்த கீழே உள்ள பகுதியை தையலுக்காக நம்ம 1/4 இன்ச்சு விட்டுருந்தோம். அதே அளவை இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். தையலுக்காக நம்ம எவ்வளோ விட்டுருந்தோமோ அதே அளவை கரெக்டாக நம்ம வரைஞ்ச அந்த பேட்டர்ன் மேலேயே ஸ்கேலப் டிசைன் மாறாமல் ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அந்த வளைவான இடம் வரும்போது லிஃப்டரை யூஸ் பண்ணாமல் திருப்பணும். லைட்டாக வேணால் தூக்கி விட்டுக்கிடலாம். ஆனால் அந்த பள்ளம் வரும் பார்த்திங்களா, ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் எண்டு இருக்கும்ல, அந்த எண்டுக்கிட்ட மட்டும் ஊசியை உள்ளே நிப்பாட்டி லிஃப்டரை தூக்கி திருப்பி அடுத்த ஸ்கேலப்புக்கு கொண்டு வந்துக்கிடலாம். இப்போ இந்த பக்கம் இருந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கையால் அந்த வளைவை திருப்ப முடியாதவங்க லிஃப்டரை லைட்டாக தூக்கிக்கலாம். தூக்கி ஒவ்வொரு புள்ளியாட்டு அந்த சாஃப்ட்னஸ் வராமல் அந்த ரவுண்டை தைக்கணும். கொஞ்சம் ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த வளைவான இடம் தைக்கும்போது கொஞ்சம் மெதுவாக தான் தைக்க வேண்டியது இருக்கும். அதுவும் பெடல் மிஷினில் தைக்கும்போது ரொம்ப நிதானமாக தைக்கணும். மோட்ரு மிஷினில் தைச்சாலும் நம்ம கையோட ஸ்பீடை அதிகப்படுத்தணும், கடகடன்னு திருப்பணும் அந்த மோட்டரோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி. பெடல் மிஷினில் அந்த வளைவான இடம் வரும்போது நம்ம பெடல் ரொம்ப போடாமல் லைட்டாக அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணணும். பள்ளத்தில் வரும்போது மட்டும் அந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வரணும். மற்ற இடத்துல கரெக்டாக அந்த வளைவில் ஒவ்வொரு புள்ளியாவது மெதுவாக தைக்கணும். அந்த வட்ட வடிவம் மாறாமல் தைக்கிறது தான் இதில் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸ்கேலப் டிசைனை எவ்வளோ பெருசானாலும் நம்ம வரைஞ்சிடலாம் பேட்டர்ன் போட்டு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி. ஆனால் ஸ்டிச் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு கையிலையும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடணும். கரெக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இதனோட அந்த மெயின் கிளாத்து பிரிஞ்சுக்கிட்டே வருது. ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் கட் பண்ணலை. துணியை எக்ஸ்ட்ராவே நான் விட்டுட்டேன் ஸ்கேலப் கீழே. அந்த ஒவ்வொரு பள்ளத்துலேயும் அந்த ஸ்டிச்சில் படாமல், தையலில் படாமல் கீறி விடணும். கீறி விட்டால் தான் நமக்கு வெளியே திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்கேலப் டிசைனும் கரெக்டாக கிடைக்கும். அந்த பள்ளத்தில் மட்டும்தான் கீறி விடணும். அந்த வளைவான இடத்துல, மேடாக இருக்கிற இடத்துல கீறி விடக்கூடாது. இப்போ கீறி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பேப்பரெல்லாம் நம்ம எடுத்துடுவோம். எடுத்து விட்டுட்டு அதை வெளிப்பக்கமாக
திருப்பி விடணும். விரலால் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கிடணும். எல்லா ஸ்கேலப்பையும் எடுத்து விட்டுட்டு ஷார்ப்பான பொருளை வச்சு அந்த ஸ்கேலப்போட வளைவெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுறணும். இது மேலேயே ப்ரெஸ் தையல் போட்டுக்கிடணும். இந்த கையில் மட்டும் அந்த சென்டரில் கீறி விடும்போது கொஞ்சம் லாங்காக கீறி விட்டுட்டேன். அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டு அதை இடது கை பக்கமாக வச்சு ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் நடுவுலையும் பீடு வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.